subscribe குட்டி கதை டிவி சேனல். வணக்கம் குட்டீஸ்களே, இன்று நாம் பார்க்க போவது மகாவிஷ்ணுவின் 4வது அவதாரம், நரசிம்ம அவதாரம். மனிதன் போலவும் சிங்கம் போலவும் வந்த அற்புதமான அவதாரம் இது. முன்னொரு காலத்தில் ஹிரண்யகசிபு என்ற ஒரு கொடிய ராஜா இருந்தான். அவன் மிகவும் வலிமையானவன், மேலும் மிகவும் அகம்பாவம் கொண்டவன். நான் தான் கடவுள் என்று எல்லோரையும் சொல்ல வைத்தான். ஆனால் அவன் மகன் பிரஹ்லாதன் மட்டும் மகாவிஷ்ணுவை மிகவும் பக்தியுடன் வழிபட்டான். பிரஹ்லாதன் எப்போதும் நாராயணா நாராயணா என்று ஜெபித்தான். இதனால் கோபமடைந்த ஹிரண்யகசிபு அவனை பலமுறை தண்டிக்க முயன்றான். ஆனால் ஒவ்வொரு முறையும் விஷ்ணு அவனை காப்பாற்றினார். ஒரு நாள் ஹிரண்யகசிபு கோபமாக கேட்டான், உன் விஷ்ணு எங்கே இருக்கிறான்? அவர் எங்கும் இருக்கிறார். அவன் ஒரு தூணை காட்டி கேட்டான், இந்த தூணில் இருக்கிறானா? பிரஹ்லாதன் அமைதியாக, ஆம், இருக்கிறார். அந்த ராஜா கோபத்தில் தூணை அடித்தான். அந்த நேரத்தில் ஒரு பெரிய சத்தத்துடன் நரசிம்ம அவதாரம் தோன்றினார். அவர் பாதி மனிதன் பாதி சிங்கம். நரசிம்மர் ஹிரண்யகசிபுவை பிடித்து அவனை அரண்மனை வாசலில் வைத்தார். அசுரனின் வரம் தகர்த்து ஆணவத்தை அழித்தான். சிறுபால பக்தனின் அபயம் காத்தருளினான். அதனால் குழந்தைகளே, நாம் எப்போதும் நல்லதை நம்ப வேண்டும். நம்பிக்கையும் பக்தியும் இருந்தால் கடவுள் நம்மை எப்போதும் காப்பாற்றுவார். இந்த கதை பிடித்திருந்தால் குட்டி கதை டிவியை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.